அம்மந்தி வாங்க. கோதாவரி அண்ணி, கார்த்திகா அண்ணி, ராதானி எல்லாரும் வாங்க. இதெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்ன ராதிகா தினமுவா பார்க்க முடியும்? ஒரு விசேஷம் வந்தது எல்லாரும் ஒட்டுக்கா மீட் பண்ண முடியும். அப்பதானே பார்த்து நல்லா பேசிட்டு இருக்க முடியும். ஆமாங்க அண்ணி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ராதிகா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வணக்கம்மா ராதிகா. கார்த்திகாவோட ஃப்ரெண்டு. தெரியும் அண்ணி. ராகா தான் சொன்னா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஆமாம்மா ராதிகா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா சமந்தி. சொல்லுங்க சமந்தி. நாளைக்கு வர நிச்சயதார்த்தம் இல்லை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டே இருக்கோம் சமந்தி. ஏதோ நிறைய பசங்க இருக்காங்களே ஹெல்ப் பண்றதுக்கு. இப்போ புதுசா யாஷு வந்திருக்கா ஹெல்ப் பண்ண. ஆதித்யா, அர்ஜுன், யாஷ் நிறைய பேர் இருக்காங்க. சீக்கிரமே எல்லா ஏற்பாடு பண்ணி முடிச்சிடலாம். நாங்க தான் ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம், நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. இல்ல சம்மந்தி, நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, நல்லபடியா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். நல்லபடியா நடந்தா அது மட்டும் போதும் சம்மந்தி. இது ஒண்ணுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். கவலைப்படாதீங்க, நல்லபடியா தான் நடக்கும். சரி வாங்க, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வேலையும் பார்க்கலாம். எவ்வளவு வேலை இருக்கு. ஆளுக்கு ஒவ்வொரு வேலை எடுத்து சீக்கிரம் முடிச்சிடலாம். வாங்க எல்லாரும் ஒவ்வொரு வேலையும் பார்க்கலாம். சரிங்க சமந்தி. வாங்கக்கா. ராகினி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்க்கா. உங்களுக்கு கண்ணு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. சாரிக்கு நல்லா வர முடியல. பரவாயில்லம்மா. ராகினி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க யாரு? இவங்க என் அத்தையோட ஃப்ரெண்டோட மருமக. அவங்க பேரு யாஷிகா. சரிங்கக்கா. என்ன தீபிகா ரொம்ப பொறுப்பாளி நினைப்போ. ராகினிக்கு நீயே மெஹந்தி போடுறியே, இதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன் தீபிகா ரொம்ப பொறுப்பு வந்துருச்சா? அப்படிலாம் இல்லக்கா. தீபிகாக்கா, இவங்க யாரு? சொல்லையே மறந்துட்டேன். இவதான் என்னோட ஃப்ரெண்டு சங்கீதா. சங்கீதாக்கா, நீங்க ரொம்ப அழகா மெஹந்தி போடுறீங்க. தேங்க்யூமா. எனக்கு இப்பதாம்மா மேரேஜ் நடந்து முடிஞ்சிச்சு. சரிங்கக்கா. தீபிகா சீக்கிரம் மெஹந்தி போட்டுவிடு. ஏன்னா நீ எங்களுக்கு போட்டுடணும். ஆமாடி. இந்த கைக்கு போட்டு முடிச்சோனே நான் ஐஸ்வர்யா அக்காக்கு மெஹந்தி போடுறேன், நீ ஆஷிகா அக்காக்கு மெஹந்தி போட்டு விடு. அதுக்கப்புறம் நம்ம மாத்தி மெஹந்தி வச்சுக்கலாம். சரிடி. ராகினி. சொல்லுங்கக்கா. இங்க பாரு ராகினி, நீ ஹாப்பியா இரு ராகினி. மூஞ்சில எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நிச்சயதார்த்தம். நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாம இருக்கணும். ஏன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி தினேஷ் உன் கூட சேர்த்து வைப்பேன். அதுக்காகச்சும் நீ சந்தோஷமா இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? 6 மாசம் மட்டும்தான். 6 மாசம் முடிச்சுன்னு நீ பிடிச்ச வாழ்க்கை நீ தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு தடையை நாங்களாம் இருக்கவே மாட்டோம். ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பாக்கா. என் மனசுல என்னைக்குமே சோகம் வராதுக்கா. ஏன்னா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, நான் ஆசைப்பட்ட மாதிரி தினேஷ் கூட சேர்த்து வைக்கிறேன்னு. கண்டிப்பா சேர்த்து வைப்பீங்களே. உங்களை மட்டும்தாக்கா நான் நம்பி இருக்கேன். என்னால தினேஷ் இல்லாம வாழ முடியாது. நீங்க சொன்னதுக்காக இந்த 6 மாசம் நான் ராகா கூட சந்தோஷமா வாழ்றேன். இதுக்கப்புறம் நானே இந்த 6 மாசம் முடிஞ்சோடனே கிளம்பிடுவேன்க்கா. என்னால 6 மாசம் முடிஞ்சோடனே இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில இருக்கவே முடியாது. ஏன்னா நான் உண்மையை ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. அதனால என்னால ராகா கூட நிம்மதியா வாழ முடியாது. எனக்கு புரியுது. Excuse me, can I join? வாங்க ராகவ். ராகவ். என்ன ராகவ் இந்த பக்கம் வந்திருக்க? ராகவ் இந்த பக்கம் வராதடா. இந்த பக்கம் நீ வந்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம போட்ட பிளான் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். இங்க பாரு தீபிகா, கூல் டவுன். யாராச்சும் பார்த்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நான் சமாளிச்சுப்பேன். நீ எதுக்குமே ஒரி பண்ணாத. சரிடா. இங்க பாரு ராகினி, நீ ஆசைப்பட்ட மாதிரி தினேஷ் உனக்கு தான். 6 மாசம் முடிஞ்சோடனே நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. என்ன நீ முழுசா நம்பலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரி தினேஷ் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன். ஆனா நீ இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே நீ ஹாப்பியா இருக்கணும். யாருக்குமே எந்த டவுட்டும் வரக்கூடாது. மூஞ்சில எந்த சோகமும் தெரியக்கூடாது. கண்டிப்பா ராகவ், அது எனக்குமே தெரியாது. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. சரி ராகினி. ராகவ். சொல்லு தீபிகா. கொஞ்சம் அர்ஜுனை வர சொல்றியா? எதுக்கு அர்ஜுன்? நான் சொல்றது நீ கேளு. அர்ஜுன் இப்ப வர சொல்லு. சரி, நான் போய் வர சொல்றேன். அக்கா சொல்லு ராகினி, இப்ப எதுக்கு நீங்க அர்ஜுன் அண்ணாவை வர சொல்லியிருக்கீங்க? அது எல்லாமே ஒரு காரணம் தான். என்ன காரணம் அக்கா? தீபிகா. வாங்க அர்ஜுன். அம்மா எதுக்கு நீ கூப்பிட்ட? இல்ல அர்ஜுன், என் மெஹந்தி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா மட்டும்தான் இருக்கா? அப்புறம் என்ன சொல்றேன்னா, நான் எப்படி இருக்கேன் இந்த ட்ரெஸ்ல சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்க தீபிகா. இங்க பாத்தீங்களா ராகவ், என்ன நீ பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு. நீங்க சொல்றீங்களா என்னை பார்த்து? உங்களுக்கு ஃபியூச்சர் வைஃப் ஆக போறேன். என்னை பத்தி எந்த கமெண்ட்டும் இல்லையா? இங்க பாருமா ராகினி, நீயும் அழகாதான் இருக்க. தேவதை மாதிரி இருக்க. ஓகேவா? போங்க, இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது. மனசுல இருந்து வரணும் ராகவ். சரிம்மா ராகினி, நான் மனசுல இருந்துதான் சொல்றேன். போங்க. இதுக்குதான் நீ கூப்பிட்டியா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா? நீ கூப்பிட்டுருக்க. நீ மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு எனக்கு தெரியாது அர்ஜுன். நான் ஒன்றும் வேணுன்ட்டுன்னு கூப்பிடல. நான் அதுக்கு சொல்லல தீபிகா. வீட்டுல பார்த்தா எரிஞ்செரிஞ்சு உழுகுவ. இங்க என்ன இப்படி வந்து பேசுற? இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லிட்டீங்களே, இப்ப கிளம்புங்க. உங்களுக்கு தான் நிறைய ஒர்க் இருக்குல்ல, போய் பாருங்க. ராகவ் கூட்டிட்டு போ. சரி தீபிகா, வாங்க அர்ஜுன் போகலாம். அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல.
இப்ப எதுக்கு நீங்க அர்ஜுன் அண்ணாவை கூப்பிட சொன்னீங்க? அதுக்கப்புறம் நீங்களே சண்டை போறீங்க. சொல்லுங்கக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த அண்ணாவை கூப்பிட்டு சண்டை இழுக்கிறீங்க? சொல்லுங்கக்கா. இங்க பாரு ராகினி, இப்ப நான் எதுக்கு அவனை கூப்பிட்டேனா, நான் ஒண்ணு பாசமா அக்கறையா அவனை ஒண்ணு கூப்பிடல. எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணம் இல்லாம நான் அவனை கூப்பிட்டிருக்கவே மாட்டேன். இந்த காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இப்ப ராகவ் இங்க வந்திருக்கான். நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாலும் இவ்வளவு நேரம் அவங்க யாருமே சந்தேகப்படக்கூடாது. நிச்சயத்தை ஆக முன்னாடி பொண்ணாவை பார்க்கவே கூடாது. ஆனா இப்ப ராகவ் வந்து உன்கிட்ட பேசியிருக்கான். அதனாலதான் அர்ஜுனை கூப்பிட்டு வர சொன்னேன். இப்ப யாராச்சும் கேட்டாலும் என்ன சொல்லலாம்? நம்ம அர்ஜுன் தான் ராகவை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே அதுக்காக தான் நான் அர்ஜுனை வர சொல்லியிருக்கேன். அக்கா, இங்க சரியான வில்லிக்கா. இந்த மாதிரி பிளான்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதை நீங்க மட்டும்தான் யோசிப்பீங்க. இங்க பா ராகினி, நான்லாம் ஒன்றும் வில்லி கிடையாது. நான் நல்லவளா தான் இருந்தேன். என்ன பண்றது, வில்லியா மாற சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்காக தான் நான் வில்லியாவே மாறி இருக்கேன். நான் சொன்ன மாதிரி விக்னேஷ் உனக்கு தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவனை விக்னேஷ் கூட ஒன்று சேர்த்து வைப்பேன். அதுக்கு ஐஸ்வர்யா நான் பிரிப்பேன். உன்னை வச்சுதான் எவ்வளவு பிளான் போட்டிருக்கேன். இந்த பிளான்லாம் பாரு, ஒவ்வொரு நாளும் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். உன்னையும் ராகவ் வச்சுதான் நான் மிகப்பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கேன். அந்த 6 மாசத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இது ஏன் உனக்கு கூட தெரியாது. இந்த மாதிரி பிளான் தான் நான் போட்டு வச்சிருக்கேன். 6 மாசத்துல உன்னையும் ராகவ் வச்சு என்னெல்லாம் பிளான் போறேன்னு பாரு. அது அந்த ஐஸ்வர்யாவுக்கு பதிலடியா நான் கொடுப்பேன். ஐஸ்வர்யா என்னைக்குமே நல்லா வாழ விட மாட்டேன். இங்க பாரு, நாளை திருந்தவன் நினைச்சிடாத. நாளா என்னைக்குமே திருந்த மாட்டேன். அந்த ஐஸ்வர்யா நான் ஆதிக்கிட்ட பிரிக்காம நான் என்னைக்குமே திருந்த மாட்டேன். ஐஸ்வர்யாவை பிரிக்க வரைக்கும் நான் வில்லையா தாண்டி இருப்பேன். அது எனக்கு இப்ப புதுசா ஒரு எதிரி வேற வந்திருக்கா. இது யாருக்கேன்ட்டு சொல்லவே இல்ல. ஐஸ்வர்யா தானே உங்களுக்கு எதிரி. வேற யாரு இருக்கா? அதுதான் வந்தாலே யாஷிகா. அவளும் எனக்கு எதிரி தான். நீ பலான்னு அலைஞ்சிட்டோம். இதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம். நீ பாரு அவளை எப்படி அரையிறேன்னு. எனக்கான நேரம் வரும். அப்ப அவளை வச்சு செய்யறேன். உன்னை வச்சு நான் பண்ண போற 2 விஷயம் தான். ஆதித்யாவும் ஐஸ்வர்யாவும் பிரிக்கணும். ஐஸ்வர்யா ஆதிக்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டானா எப்படியோ ராகவ் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிடுவான். இதுக்கு ராகாவே பிளான் போட்டுக்குவான். ஃபர்ஸ்ட் பிளான், ஆதித்யா ஐஸ்வர்யாவை பிரிக்கணும். அது நான் பிரிச்சு காட்டுவேன். 2வது விஷயம், இந்த யாஷிகாவை நான் நல்லா வாழ விட மாட்டேன். தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டா. அதுக்கு நான் பதிலடி கொடுக்க வேண்டாம். என்னோட 2 எதிரிக்கான பதிலடி கொடுத்து தீபிகா யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த தீபிகா யாருன்னு காட்டுறேன்.